வெல்கம் டு ஆல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 1 லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேன். பசும் பால் இது. பாருங்கள் எப்படி வெண்ணெயாக திரண்டு வருது. இதில் நான் வந்து கொஞ்சம் வெனிகர் ஊற்றிக்கிடுறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெனிகர் ஊற்றி விட்டுடுறேன். இது வந்து கொஞ்சம் பால் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வரும் நம்மளுக்கு. அதுக்காக கொஞ்சம் வெனிகர் விட்டுருக்கேன். இது கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஓரம் கொஞ்சம் தெரியுது. கொஞ்சம் நல்லாவே இது தெரிஞ்சு வரட்டும். பாருங்கள், இது நல்லா கொதித்து திரண்டு வந்துட்டுருக்குது. ஏற்கனவே ஃபஸ்ட்டு பால் கொஞ்சம் நல்லா காசிடணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் சிம்மாக வச்சுட்டு நம்ம லைம் ஜூஸ் ஆர் வெனிகர் ஊற்றினோம்னாக்கா இது பால் வந்து தெரிஞ்சு வந்துடும். இது நம்ம வீட்டில் பன்னீர் செய்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். வெளியிலேருந்து வாங்குறதுக்கு இது வீட்டில் செஞ்சுக்கலாம். சேம் டைம் பார்த்திங்கன்னா இது பசும் பால். ஸோ இது ரொம்ப அருமையாக வந்துடும். இப்போ இதை கொஞ்சம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் விட்டுட்டு இதை நம்ம வடி கட்டிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். டைம் இதில் பார்த்திங்கன்னா நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போடுறேன். பின்ன ஒரு கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிடுறேன். போட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் கைட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த பன்னீரை வந்து நல்லா பிசைஞ்சு கொடுத்துருக்கோம். 1 ஸ்பூன்னு கார்ன்ஃப்ளவர் போட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டு நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சு இதை வந்து இப்போ நல்லா கொஞ்சம் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சுகர் எடுத்திருக்கேன். அதே ஒரு கிளாஸ், எந்த கிளாஸ்க்கு நான் வந்து சுகர் எடுத்தனோ அதே கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன். இந்த பெரிய கிளாஸ்க்கு 1 கிளாஸ் சுகர் எடுத்து அதே அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். சேம் டைம் வந்து இதில் 1 ஸ்பூன் ரோஸ் வாட்டர் ஊற்றிக்கலாம். ஜஸ்ட் 1 ஸ்பூன் ரோஸ் வாட்டர் ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் இப்போ நல்லா கொதித்து வரட்டும் நம்மளுக்கு. இது பார்த்திங்கன்னாக்கா ஜஸ்ட்டு அந்த சுகர் வந்து நல்லா கரைஞ்சி, அந்த சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சி இன்னும் வந்து நல்லா கொதித்து வந்தோன்னா நம்ம இப்போ பிடிச்சி வச்சுருக்க அந்த உருண்டைகளை ஒன்றா போட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லா உருண்டையும் போட்டாச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம போட்ட சைஸோடு கொஞ்சம் பெருசாகும். இது கொஞ்சம் ஒரு ஃபியூ மினிட்ஸ், மினிமம் ஒரு 5 மினிட்ஸ் இது கொதிச்சிருந்தோம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்டியாக இருக்கும். இது ஹோம்மேட் ரசகுல்லா, ரொம்ப ஈஸி. சேம் டைம் எந்த ஒரு கெமிக்கலும் ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே கிடையாது. நம்ம குயிக்காக செஞ்சிடலாம். ஒரு குழந்தைங்களுடைய பர்த்டே பார்ட்டி எதுனா இருக்கும்போது குயிக்காக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரசகுல்லா வந்து எவ்வளோ பெருசாக ஆகிடுச்சுன்னுட்டுன்னு அருமையாக வந்திருக்குது. இப்போ அதை எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் சில் பண்ணி சாப்பிட்லாம்.